அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு டைமை சொல்றோம் இல்லையா, அந்த டைம்லயே எழுந்திருச்சிட வேண்டியது. அந்த டைம்ல படிக்கக்கூடிய பாடங்கள் சர்வ நிச்சயமாக மனதிலே நல்லபடியாகவே பதியும். இதை ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னு சொன்னா, இந்த காலத்து குழந்தைகள் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, ராத்திரி முழுக்க நான் கண் விழிச்சு படிக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணி 2 மணி அப்படிங்கிற வரைக்கும்லாம் படிக்கிறா. 2 2:30க்கு தான் படுக்கவே போறா. காலையில அவசர அவசரமா 8 மணிக்கு எழுந்திரிச்சு வேக வேகமா எக்ஸாமுக்கு ஓடிடுறா. அங்க போய் நான் ரைட்டு ஃபுல்லா படிச்சேன், என் மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்கு, எனக்கு அங்க ஒண்ணுமே தோணல அப்படிங்கிற மாதிரி என்னால தேர்வை சரியா எழுத முடியலன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் அதிக அளவிலே இருக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான். 10 10:30 வரைக்கும் படிச்சா போதும், அதுக்கு மேல படிக்கணுங்கிறது இல்ல. நீங்க படிக்க வேண்டிய விஷயங்களை அதிகாலை பொழுதிலே எழுந்து படியுங்கள். அந்த அதிகாலை பொழுதினைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற பெயரிலேயே நாம் தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு நீங்க இன்னும் ஒரு 1 hour முன்னாடி கூட எழுந்துக்கலாம். அதிகாலை பொழுதிலே எழுந்து படிக்கும் பொழுது, அப்பொழுது படிக்கின்ற விஷயங்கள் சர்வ நிச்சயமாக உங்களுடைய மனதிலே அப்படியே அச்சு போல் பதிந்துவிடும். இது போக அங்க எக்ஸாம் எழுதும்போது கூட நமக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதும் தூண்டப்படும். இதே மாதிரி காலையில கொஞ்சம் விடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க படிக்கிறீங்க, ஒரு ஸ்டடி ஹாலிடேல படிச்சா கூட காலை பொழுதிலே அந்த சூரிய ஒளியிலே அமர்ந்து படியுங்கள். மார்னிங் ஹவர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த சன்ரைஸ் ஆகக்கூடிய டைமிலே அந்த மொட்டை மாடியோ இல்ல பால்கனிலயோ போய் உட்கார்ந்துட்டு அந்த சூரிய ஒளியிலேயே அமர்ந்து படிக்கும் பொழுது அதுவும் சர்வ நிச்சயமாக அந்த மூளையானது கிரகித்து கொள்ளும். இதெல்லாமே ஜோதிடவியல் ரீதியான ஒரு உண்மை. இதைத்தான் நம்முடைய பெரியவர்களும் வலியுறுத்தி சொல்லி இருப்பார்கள். பகல் பொழுதுல படிக்கிறீங்கன்னு சொன்னா, உங்க ஊர்ல ரொம்ப பெரிய ஆலயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா, அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய பிரகாரம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த சுற்றுப்புற பிரகாரங்களிலே அமர்ந்து கொண்டு படியுங்கள். அங்கே அமைதியான சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கும். இன்றளவும் கூட நம்ம சிதம்பரம் மாதிரி ஒரு பெரிய ஊர்ல எல்லாம் போய் பார்க்கும் பொழுது, அந்த பெரிய ஆலயங்களிலே அந்த பிரகாரத்துல பார்த்தோம்னா பெரிய பெரிய அந்த டிகிரி, அதாவது ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஸ் கூட உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பா, எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா. அப்படி பெரிய ஆலயங்களிலே உட்கார்ந்து கொண்டு படிக்கும் பொழுது நம்முடைய மனமானது அங்கே ஒன்றி படிக்க முடியும். எந்த விதமான சிதறல்களும் சிந்தனை சிதறல்களும் இல்லாமல். நீங்க உடனே சார் கோவிலுக்கு போனா ரொம்ப கூட்டமா இருக்குமே, அங்க திருவிழா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அங்க போய் எப்படி படிக்கிறதுங்கிற மாதிரி இந்த விதண்டாவாதம் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அதாவது திருவிழா நடக்கிற கோவிலுக்கு போங்கன்னு சொல்லல, எல்லா ஊர்களிலுமே திருவிழா என்பது நடந்து கொண்டிருக்காது அல்லவா. அந்தந்த ஊர்ல அமைதியான ஆலயங்களும் நிறையவே இருக்குமே. ரொம்ப பெரிய அந்த சிவாலயங்களாகட்டும், அந்த வைஷ்ணவ திருத்தலங்களாகட்டும், அங்கே அந்த பிரகாரம் எல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரீயா இருக்கும். அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கான்னு சொன்னா, இது போன்று உட்கார்ந்து படிப்பதற்காகத்தான்.